பொலித்தீன் பைகளை பயன்படுத்துவதால் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அதன் ஒரு கட்டமாக குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. 1938ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் இம்பீரியல் கெமிக்கல் நிறுவனத்தில் ஆய்வுகளை முன்னெடுத்திருந்த இருவர் பொலிமர் மற்றும் பிளாஸ்டிக் தொடர்பில் மேற்கொண்ட ஆய்வுகளின் போது ஏற்பட்ட தவறினால் பொலித்தீன் எனும் புதிய விடயம் உருவானது. அதன் அடிப்படையில் குறித்த நிறுவனம் உலகம் முழுவதும் பொலித்தீன் பைகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய ஆரம்பித்தது. தற்போது உலக அளவில் வருடாந்தம் டிரில்லியன் கணக்கான பொலித்தீன் பைகளே உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவற்றை வாழ்வாதாரமாக கொண்ட உற்பத்தியாளர்களும் இருக்கின்றனர். எனினும் பொலித்தீன் பைகளினால் பாரிய சுற்றுச்சூழல் பேரழிவு ஏற்பட்டுள்ளது. அவற்றை மீள பயன்படுத்த முடியாமையினால் அவை சுற்றுச்சூழலில் கலந்து சூழல் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அதனை கருத்தில் கொண்டு பொலித்தீன் பைகளுக்கு மேலதிக கட்டணம் அறவிடுவதோடு வரி அறவிட சட்ட ரீதியிலான வாய்ப்பு உள்ளது. ஆப்பிரிக்காவில் ருவாண்டா, கென்யா, உகண்டா உள்ளிட்ட நாடுகளிலும் ஐரோப்பாவில் நெதர்லாந்து, போலாந்து உள்ளிட்ட சில நாடுகளிலும் அவ்வாறான நடைமுறை காணப்படுகின்றது. இலங்கையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய இன்று முதல் பொலித்தீன் பைகளுக்கு கட்டணம் அறவிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானிக்கமைய சூப்பர் மார்க்கெட்டுகளில் வெளியேறும்போது வழங்கப்படும் பொலித்தீன் பைகளுக்கு கட்டணம் அறவிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டண நடைமுறைகளுக்கமைய மத்திய அளவிலான பொலித்தீன் பைக்கு 3 ரூபாவும் பெரிய பொலித்தீன் பைகளுக்கு 5 ரூபாவும் அறவிடப்படுகிறது. குறித்த புதிய நடைமுறையின் ஊடாக வர்த்தக நிலையங்களில் பொலித்தீன் பைகள் இலவசமாக வழங்கப்பட மாட்டாதென வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த பொலித்தீன் பைகளுக்காக அறவிடப்படும் கட்டணம் வழங்கப்படும் பில் பட்டியலில் இணைக்கப்பட வேண்டுமெனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. குறித்த செயற்பாடு சூழலை பாதுகாப்பதற்காகவும் மீள் பயன்படுத்தக்கூடிய பைகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையிலும் பயன்படுத்தப்படுகிறது.